வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனியினுடைய பலன்கள். சனி பகவான் இயல்பு தன்மையில காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில இருக்கிறார். இந்த சனியினுடைய பெயர்ச்சி அப்படின்றது இப்போ இயல்பு தன்மையில இருக்கு. ஜூலைக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரத்தன்மை அடையக்கூடிய ஒரு சனி பகவானா இருப்பார். வக்ரத்தன்மை அடைகிறாரு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த மீன ராசியிலிருந்து ரிவர்ஸா போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ரத்தன்மை. இந்த சனியினுடைய நிலையில இருக்கக்கூடிய இந்த 60 நாட்கள், ஏன்னா ஜூலை மாதம் அவர் வக்ரத்தன்மை அடைகிறதுனால இந்த காலகட்டங்கள், இந்த 60 நாட்களுக்கு என்ன ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில் மிதுன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், அந்த உபஜய ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். ஒரு சிறிதளவும் பயம் அப்படின்றது இவர்களினுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. மனரீதியான குழப்பங்கள் இருக்குமே தவிர எந்த விஷயங்களை எடுத்தாலும் அதை தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் செய்து முடிப்பவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 60 நாட்கள்ல சனி பகவான் 10ஆம் இடத்துல இயல்பு தன்மையோட இருக்க போறார். அதுக்கு அடுத்து அவர் வக்ரத்தன்மை ஆகிறார் அந்த 60 நாட்களுக்கு பிறகு. அதனால அந்த இயல்பு தன்மையோட இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்ல நீங்க ரொம்ப அதிகப்படியான ஒரு மாற்றங்களை பெற போறீங்க அப்படின்றது தான் பார்க்கலாம். இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்றது தான் இவர்களினுடைய ஆசையாகவே இருக்கும். என்ன ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். அதே சமயத்தில் யாரிடமும் கடன் போய் வாங்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். அப்படியே கடன் பட்டாலும் அதை அடைக்கிறதுக்கு நிறைய ஒரு போராட்டங்களை கொண்டு அதை அடைக்க முயற்சி செய்பவர்களும் நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 60 நாட்கள் இந்த கடன் சம்பந்தப்பட்ட நிவர்த்திகளை முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. யார் யாருக்கெல்லாம் நீங்க கடன் பெண்டிங் வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க தீர்க்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இப்போ கடனை நம்ம நிவர்த்தி செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எங்கிறது போய் அந்த கடனை நிவர்த்தி செய்ய முடியும்? எங்க மாத வருமானமே எங்களுக்கு திண்டாட்டமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு கடனை நிவர்த்தி செஞ்சிருவீங்க அப்படின்னு சொன்னா இதுல ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா அதற்குண்டான வழிமுறைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். இது வரைக்கும் சில பர்சனல் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லாம இருந்த இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான சில விஷயங்களை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். 10ஆம் இடமான அந்த கர்ம ஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய கடமைகளை சரிவர செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அந்த அங்கீகாரத்தினால நீங்க நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு அரசாங்க உத்தியோகத்துல ஏதோ ஒரு பதவி உயர்வுகள் வர வேண்டியது இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த பதவி உயர்வுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு தருணம். இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்காக ஆசைப்படவே மாட்டாங்க. அப்படி ஆசைப்படாமல் இருந்ததுனால தான் இன்னைக்கு நேரத்திற்கு ஏதோ நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கிறாங்க. இப்போ இது நிறைய ஆசைகள் இருக்கு, பதவி ஆசைகள் இருக்கு, வருமான ஆசைகள் இருக்கு அப்படின்னா இவர்களால் எந்த இடத்துலையுமே நிரந்தரமாக வேலை செய்ய முடியாது. ஆனால் மிதுன ராசி என்பர்கள் மட்டும்தான் ஒரு அலுவலகத்துக்குன்னு போகிறாங்க அப்படின்னா அதில் மினிமம் ஆவது ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. எந்த இடத்துக்கும் மாற்றம் செய்யாமல் அதுலேயே வேலை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அடுத்து வரக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரமோஷனோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ என்ன ஒரு விஷயங்கள் செய்தாலும் அதை பற்றி இவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணத்தை உடையவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 60 நாட்களில் அந்த அங்கீகாரம், அலுவலகத்தில் மதிப்பு, மரியாதை, உங்களுக்கு தேவை
தேவையான சில பொருளாதார ஏற்றங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இதில் ரொம்ப நம்ம அக்யூரேட்டாக சொல்ல போனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அன்அஃபிஷியலாக சில இன்கம்ஸ் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இருக்குது. இப்போ உங்களுடைய வேலை திறமையை பாராட்டி உங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு அமௌண்ட் இன்க்ரிமெண்ட், உங்களுக்கு வருமான உயர்வு அடைந்தாலும் கூட உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டி அன்அஃபிஷியலாக சில விஷயங்களை, உங்களுக்கு ஒரு மதிப்போ உங்களுக்கு ஒரு வருமான உயர்வோ அன்அஃபிஷியலாக பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த சனி பகவான் இந்த 60 நாட்களில் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அப்படி இருக்கும்போது ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் பெற போகிறீங்க. அதனால ஒரு மன மகிழ்ச்சிகள், நல்ல ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு பதவி, இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அரசாங்கத்து வேலைக்காக நீங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு தேர்வுகளுக்காக நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எல்லா தேர்வுகள்லையும் நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு அரசாங்க பதவியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசி என்பவர்கள் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் நிறைய வாய்ப்புகளை தேடக்கூடிய ஒரு நேரம். அங்கே ஏதாவது வேலை இருக்கா இல்லையா, அங்கே போய் நம்ம வேலை செய்யலாமா அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதுதான் இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ சினிமா துறை, அரசியல் துறை, இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வேலை சுமைகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப எஃபர்ட் போடணும், அதிகப்படியான ஒரு உழைப்பு, தூக்கம் இல்லாத ஒரு உழைப்பு, ஓய்வு இல்லாத ஒரு உழைப்பு, இப்படின்னு எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் அப்படின்றது இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வேலை ரீதியான சில வளர்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களினுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு உறவுகள் இழப்பு அப்படின்றது இருந்திருக்கும். கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு மேலாக அதிகப்படியான உறவுகள் மூலமாக அவமானங்கள், தேவையில்லாத அசிங்கங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்க வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரம். இது எல்லாத்தையுமே கடந்த 2 வருடங்களாக சந்திச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே இந்த 60 நாட்கள்ல முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா அந்த குரு பகவான் ஜென்ம குருவாக இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால சில இடத்துல அவமானங்கள், சில இடத்துல அசிங்கங்கள், உறவுகள் மீதான வெறுப்புகள், எவ்வளவுக்கு எவ்வளவு உறவுகளோட நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு இந்த மிதுனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து இருந்தாங்களோ அந்த உறவுகள் மூலமாகவே ஏகப்பட்ட ஒரு அவமரியாதைகள், தேவையில்லாத ஒரு மன சஞ்சலங்கள், இது எல்லாத்தையுமே அனுபவிச்சிருப்பாங்க. இதுல இருந்து முழுமையான ஒரு நிவர்த்தியை இந்த மிதுனராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 60 நாட்கள் இருக்க போது. இந்த காலகட்டம் வரன் தேடக்கூடிய விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றங்கள். இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் அதற்குண்டான வரன்கள் அமைஞ்சிருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் செய்யறதுக்கு கூட ஒரு இஷ்டம், ஒரு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. இப்போ இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த ஒரு பெரியவர்களினுடைய ஒரு உந்துதலுக்காகவாவது நீங்க திருமணம் செய்யக்கூடிய ஒரு தருணம். அந்த திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் நிறைய ஒரு வளர்ச்சிகளை இந்த மிதுன ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக, உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் ரீதியாக உங்களுடைய வேலை அமைப்பு எப்படி இருக்கு, குழந்தை பாக்கியங்கள் எப்படி இருக்கு, திருமணத்துல எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் மாற்றங்கள் இருக்கு, நாங்க 2 பேருமா சேர்ந்து வெளிநாடு செல்லலாமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.